அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக நம்ம வந்து என்ன செய்றோம் கேட்டிங்கன்னா, ஸ்டேயிங் கொடுத்துருவோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ரூம் இருக்கும். 3 ரூம்லேயும் வந்து ஒரு ரூமில் வந்து 3 பெட் இருக்கும், ஒரு ரூமில் வந்து 5 பெட் இருக்கும், ஒரு ரூமில் வந்து 6 பெட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி பெண்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரூமில் 4 பெட்டு, ஒரு ரூமில் 5 பெட்டு, ஒரு ரூமில் 7 பெட்டு, இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டாய்லெட் இருக்கும். அதேமாதிரி வந்து ஒரு கிச்சன் ஒன்று இருக்கும், டைனிங் ஏரியா ஒன்று இருக்கும், லிவிங் ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஸுரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து வியூ வந்து ஹரமுடைய வியூவு அந்த மாதிரி இருக்கும். டாய்லெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா லக்ஸுரியாக இருக்கும். ப்ளஸ் வந்து சீப்பு, சோப்பு, சாம்பு அந்த விஷயங்கள் அதெல்லாம் எல்லாமே வச்சுருவாங்க. துண்டு எல்லாமே வச்சுருவாங்க. அதேமாதிரி வந்து அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் இருக்கும். அதேமாதிரி வந்து 2 அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அயன் பாக்ஸ் இருக்கும். அந்த டைனிங் டேபிள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ இது அப்பார்ட்மெண்ட் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹரமை ஒட்டினாப்புலே இருக்குது. இறங்கின உடனே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா 79 கேட்டை நீங்கள் வந்து நேராக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இன்பில்டு ஏசி, ஹை குவாலிட்டி அம்யூனிட்டிஸு, 2 டேஸ் ஒரு தடவை வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்துடுவாங்க. இது நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும், வெளியே வந்து 2 டாய்லெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீடு மாதிரி இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிச்சனுடைய அந்த ஹீட் பண்ணுறதுக்கு, மற்றபடி கெட்டிலு, அதே மாதிரி வந்து பிளேட்டு, ஸ்பூனு, ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து இன்க்ளூட் ஆகவே வரும், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து வெளியே ஹாலு, நம்ம வந்து வீட்டில் நம்ம ஒரு ரூம், மற்ற இதெல்லாம் ஹோட்டல் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரூமில் வந்து 4 பெட்டு இருக்கும், லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து உள்ளே போக வெளியே வர இப்படி தான் அக்சஸ் பண்ண கன்ஜெக்ஷனாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே வந்து இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் தனி, ஆண்கள் தனி இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஸ்டே பண்ணோம். இப்போ 2 அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மேலே வந்து ஆண்கள், கீழே வந்து பெண்கள். அது நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 13 பெட்டு இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 17 பெட்டு. இப்போ 17 பெண்கள் வந்தாங்க அப்படின்னா 17 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 13 ஆண்கள் வந்தாங்க அப்படின்னா கீழே உள்ள அப்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துமே நீங்கள் வந்து ஹரமை வந்து வியூ பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா ஹரம் ஒட்டினா அப்படி தான் இதனோட ஹோட்டலே இருக்குது. ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லிஃப்ட்டில் போகிறதுக்கு வரக்கு. அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருவோம்னு கேட்டிங்கன்னா மேலே கொண்டு வந்து உங்களுடைய ரூமில் வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டெலிவரி பண்ணி கொடுக்குறனால ஈஸியாக நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். பெட்டு மற்ற அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து டாய்லெட்டாக இருக்கட்டும், ஸ்பேசஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹை குவாலிட்டி இருக்கும். இதில் ஃப்ரிட்ஜில் இருந்து மோகன் எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. 2 அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் வாஷிங் மிஷின் வரும், 2 அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் வராது. ஸோ உங்களுடைய இன்னர்ஸ் மற்ற விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி வந்து பெரிய பெரிய துணியை துவைக்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து துணி நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும். நம்ம நார்மலான சின்ன ஆடைகள் மட்டும் துவைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் எந்த ஹோட்டல்னு கேட்டிங்க அப்படின்னா ஹயாத் ரிஜென்சின்னு சொல்லுவாங்க. ஹயாத் ரிஜென்சி ஹரம் ஒட்டினாப்படி இருக்கும். ஏன்னா அதுக்கு 2 வாசல் இருக்குது, ஃப்ரண்ட்லையும் இருக்குது, பேக்லையும் இருக்குது. நீங்கள் C1ன்னு சொல்லி லிஃப்ட்டில் அமுக்குனீங்க அப்படின்னா நேராக ஹராமை கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். நீங்கள் லிஃப்ட்டில் C1 இறங்கிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா 79 நம்பர் கேட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா போக வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.